சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் பிரியன். வணக்கம் சார். முதலமைச்சர் விஜய் அவர்களோட டெல்லி விசிட் எப்படி வெற்றிகரமாக அமைஞ்சதா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்த பிறகு அந்த முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் ஒரு மரபு கடைபிடிக்கிறாங்க. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு, அது இயல்பான ஒரு விஷயம்தான். அதான் இந்த வாட்டி அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்கள்லையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் போய் பார்க்குறாங்க. இவர் கூட கேரளா முதலமைச்சர் கூட போய் பார்த்துருக்காரு, காங்கிரஸ் முதலமைச்சர்லாம் கூட போய் பார்த்துருக்காரு. ஸோ அது மாதிரி தான் போயிருக்காரு, விஜயும் போயிருக்காரு. ஆனால் விஜய் போகும்போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவர் அந்த ப்ரோக்ராம் பிரிண்டட் ப்ரோக்ராமே கிடையாதுங்க. யார் யாரை எப்போ சந்திக்கிறாருன்னு இதுவரையும் முதலமைச்சரோட பிரிண்டட் ப்ரோக்ராமே இல்லை. பொதுவாக அப்படி வரும், ஆனால் வரல, அது மாதிரி இஷ்யூ பண்ணவே இல்லை. அதாவது அவர் பிரதமரை மீட் பண்ணுறாரு சொன்னாங்க, அமித்ஷாவை மீட் பண்ணுறாரு சொன்னாங்க, நிதி அமைச்சரை மீட் பண்ணுறாரு சொன்னாங்க. இது மூணுமே நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அரசியல் ரீதியான சந்திப்பு அடுத்த நாள், அதாவது சோனியாவை சந்திக்கிறார், ராகுலை சந்திக்கிறார், லஞ்சு சாப்பிட்றார் அப்படின்னாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போய் திருவள்ளூர் சிலை திறக்கிறாரு, ஒரு சிலை திறக்கிறாருன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக எதுவுமே பிரிண்டில் வரலையே தவிர எல்லாம் சொல்லப்பட்டது, தகவலாக தான் பரப்பப்பட்டது. ஆக்சுவலாக இவருடைய விஜயுடைய ஆட்சியில் எதுவுமே கம்யூனிகேஷன்லாம் அஃபிஷியலான செய்தித்துறை மூலமாக ஒரு குறிப்பு வருது, முடிஞ்ச உடனே தான் ஒரு குறிப்பு வருது தவிர முன்னாடி அவர் என்ன பண்ண போகிறாரு இந்த நிகழ்ச்சி வரவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு தான் அவர் பயணப்பட்டாருங்க. ஆக்சுவலாக பயணப்பட்டு முதல்ல ஒரு அவர் கூட யாரையும் எந்த அமைச்சர்களையும் கூட்டிகிட்டு போகலன்றது முக்கியமான விஷயம். அவர் கூட போனவங்களாம் அவருடைய தனிப்பட்ட உதவியாளர்கள், அப்புறம் அவருடைய செக்ரட்டரி, அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரிலாம் போயிருக்காங்க. அங்கே போனோன்னா அவர் பிஎம்ஐ சந்திச்சிருக்கார். பிஎம்ஐ ஒரு குறைந்தபட்சம் அவங்க டெல்லி தகவல் என்னென்னா 7-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆக்டிவான சந்திப்பு முடிஞ்சு போச்சு. பொக்கே கொடுக்குறது அது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸீட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு தான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான மனு இல்லை. இப்போது உதாரணமாக இந்த வந்தே மாதரம் இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது. வந்தே மாதரத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு நீங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணீங்கன்னு, அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடணும்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணீங்கன்னு ஒரு முதல் டிமாண்டை வைக்கிறார். அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா மத்திய அரசோட ஆர்டர் என்னென்னா, வந்தே மாதரத்தை பொறுத்த மட்டும் கவர்னரோ ஜனாதிபதியோ ஒரு நிகழ்ச்சிக்கு, அரசு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது விடைபெற்று போகும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல பாட வேண்டியது வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் உங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து அல்லது மாநில அரசு சார்பாக எல்லாம் வாழ்த்து இருந்தால் அது பாடிக்கலாம். அதுதான் கவர்னர் ஜனாதிபதிக்கு மட்டும் அப்ளை ஆகும். அதுதான் பதவியேற்பு 2 நிகழ்ச்சிகள் அதுதான் நடந்தது. இவங்களால கவர்மெண்ட்னால் ஒன்றும் பண்ண முடியல, பெரிய விமர்சனத்தை சந்திச்சாங்க, தமிழ்த்தாயை 3ஆவது தள்ளிட்டாங்கன்னு. அந்த விமர்சனத்தோட எதிர்வலியாக இவங்க போய் அங்கே டெல்லியில் போய் மனு கொடுக்குறாங்க, அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு. நிச்சயமாக புரியாத ஒரு புதிராக இருக்குது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது இந்த அரசாங்கத்தோட உரிமை. ஜிஓவே போட்டிருக்காங்க. அதான் இப்போ மத்திய அரசு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டு கவர்னரோ ஜனாதிபதியோ கலந்து கொள்கிற ஃபங்க்ஷனில் வந்தே மாதரம் முதல்ல பாடணும், அது தேசிய கீதம். உங்கள் நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகளில் ஏன் நம்ம பாடுறது தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுக்கு எதுக்குங்க மத்திய அரசோட பர்மிஷனு ஏன் கேட்குறீங்க? நம்ம டெரிட்டரி, நம்ம ஏரியா. அதே மாதிரி அசம்பிளிக்குள்ளே ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறது தான் தமிழ்த்தாய். கவர்னர் அங்கே இருந்தால் கூட ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. அதுதான் போன தடவை அப்பாவு டிசைட் பண்ணாரு, ரவி எழுந்து ஓடிட்டார், எழுந்து கிளம்பிட்டார், தொடர்ந்து பாடப்பட்டுச்சு. அப்போது சட்டமன்றத்துக்குள்ள ஸ்பீக்கர் எடுக்கிற டிசிஷன் அது நீங்க தான் எடுக்கணும். உங்க அரசு எடுக்கிற டிசிஷன் தான் ஸ்பீக்கர் சொல்ல போறாரு. அதே மாதிரி அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க போயிட்டு எதுக்கு மத்திய அரசு பர்மிஷன் கேட்குறீங்க? நிச்சயமாவே புரியல. ஆக்சுவலா ஒரு குழப்பத்தை குழப்பம் இவங்களுக்கே குழப்பமா. இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது வான்வழி பாதுகாப்பு மையம்னு ஒரு டிஆர்டிஓட ஒரு ப்ராஜெக்ட், அது ஆந்திராவுக்கு போயிடுது. ஆக்சுவலா அதை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு இப்போ எது கேட்குறீங்க? அது போயாச்சு, இந்த சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? 3வது பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது விஷயம். இப்போ கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரிவைஸ்டு ப்ராஜெக்டை ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அது வந்த பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மனு இப்போ கொடுக்குற விஷயம் இருக்குல்ல மேகதாதுல, அதுவும் தற்சமயத்துக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் புதுசாக இவங்க டிபிஆர் கொடுத்த பிறகு தான் அந்த விஷயம் மறுபடியும் புதுசாக ரைஸ் ஆகும். அது வரையும் ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கர்நாடகாவை பொறுத்த மட்டும் அவங்க பாலை தள்ளி விட்டுருவாங்க. இந்த 2 ஸ்டேட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. இன்னொரு திருப்பிரியான அதில் ஒரு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா என்ன கடந்த காலங்களில் விமர்சனம்னா, மத்திய அரசு கர்நாடகா சார்பில் இருக்குது, ஜல்சக்தி அமைச்சர்
அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்ற விமர்சனம்லாம் இல்ல, அப்படி இருந்தது. ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து காவேரி ட்ரிபியூனலோட இது என்னன்னா, சம்பந்தப்பட்ட மாநிலங்கள், மத்திய அரசு எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் நீங்க ஃபர்தரா டேம்ஸ் எல்லாம் கட்டுற விஷயங்களை கையில் எடுக்கணுமே தவிர பயன்பெற மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளாம நீங்க எடுக்க முடியாதுன்றதான் உண்மையான விஷயம். அதனாலதான் வந்து இந்த டிபிஆர் விஷயங்கள்லாம் இன்னும் அப்ரூவ் ஆகாது இருக்கு. அது வந்தா நீங்க கேஸ் எடுத்துன்னு வாங்க, அது அப்ரூவ் பண்ணா நீங்க கேஸ் போடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டோட விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து மீனவர்கள் பிரச்சனை. ஸ்டாலின் சார், மீனவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, லெட்டர் மட்டும் தான் எழுதுறீங்கன்னு விஜய் சொல்லியிருந்தார் பிரச்சாரத்தில். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் லெட்டர் தானே எழுதினீங்க. நாளைக்கு இப்போ பிரதமரை பார்த்து இன்றைக்கி மனு நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க. 58 பேர் உள்ளே இருக்காங்க, 277 படகு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. உங்களால் லெட்டர் மட்டும் தான் எழுத முடிஞ்சுது. ஜந்தர் மந்தரில் போய் போராட்டம் நடத்த முடிஞ்சதா, இல்லை சென்னையில் ஏதாவது தாவேகா சார்பாக போராட்டம் நடத்தினீங்களா? ஒன்றுமே நடத்தலை. என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டு ஒரு வெளியே அந்நிய ஒரு வேற ஒரு நாடு அதோட டீல் பண்ணும்போது செலவு பண்ணால் டீல் பண்ண முடியும். அதனால் நேற்று கொடுத்த அந்த பிரதமர்கிட்ட கொடுத்த மனு வந்து ஒரு எஃபெக்டிவான மனுவான்றது ஒரு கேள்விக்குறியான அந்த அவுட்கம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமரோட சந்திப்புன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு பிசுபிசுத்து போய்விட்ட ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயங்களை தான் பிசுபிசுத்து போனதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இன்னொன்று அவர் சந்திச்சாரு மரியாதை நிமித்தமாக, அவ்வளோதான் பாயிண்டே தவிர இவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முழுசாக கொடுத்தாரான்றது இல்லை. இன்னும் பல பிரச்சனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதாவது வந்து பருத்தி சம்பந்தமாக விஷயங்கள், காட்டனுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி, அதெல்லாம் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை அந்த விஷயங்களை ஒரு கையில் எடுத்துக்கலாம், அது எடுக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதியமைச்சரை பார்க்கும்பொழுது இந்த கல்வி நிதி நம்ம கொடுக்கல. அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் நீங்கள் ஏற்றுட்டால் தான் கல்வி நிதி, அந்த விஷயம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குங்க. நிதியமைச்சர்கிட்ட கொடுத்த மனுவில் அது இருக்கா இல்லையான்றது ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஸ்பெசிஃபிக்காக இல்லை, அடிப்படை கட்டமைப்புக்கான விஷயங்கள் தான் நீங்கள் அதில் கேட்டிருக்கீங்களே தவிர, அது தவிர நீங்கள் கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து மெட்ரோக்கு நிதி கேட்குறீங்க. கோயம்புத்தூர் இது அப்ரூவே ஆகலை, ஸ்கீமே அப்ரூவ் ஆகலை. அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்க ஸ்கீம், அதுக்கப்புறம் நிதி கேட்குறீங்க. இப்போ பிரியன், இதில் உள்ள ப்ரொசீஜரல் டெக்னிக்காலிட்டிஸை தாண்டி காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு சிக்னலை சொல்லிட்டாங்க 29ல் நாங்கள் எப்படின்னு. அதுக்கு ஏற்றவாறு தான் பாஜகவோட அணுகுமுறை இருந்தது. அப்படி புரிஞ்சுக்கணுமா? அமித்ஷா அப்பாயின்மெண்ட் நடுவில் வந்து கொடுத்து நாங்கள் கேட்கவே இல்லைன்றது தாவேக்காவோட பாயிண்டாக இருக்குது. இல்லைங்க, கொடுத்து அவர் பார்க்காத ரத்து பண்ணிட்டாரு அமித்ஷான்ற ஒரு பேச்சு தான் டெல்லியில் இருக்குது. ஆக்சுவலாக தாவேக்கா கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா தரப்பில் நாங்கள் வந்து கேட்கவே இல்லை, நாங்கள் வந்து பிஎம் எஃப்எம் தான் கேட்டோம் அப்படின்னாங்க. அங்கன்னா அமித்ஷா விஷயத்தில் கேட்டு அவர் வந்து ரத்து பண்ணிட்டார். அவருக்கு வந்து இவர் காங்கிரஸோட இவங்க இருக்கிறது பிடிக்கல, அதனால் ரத்து பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதையும் கேட்கலன்றாங்க. இப்போ திரும்பி வந்த பிறகு நாங்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லைன்றாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா அப்பாயின்மெண்ட் வந்து நேற்று வந்து கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டாச்சு, அவர் டைம் சொல்லலைன்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 4:30க்கும் 7:30க்கும் நடுவில் ஒரு டைம் கொடுப்பாரு, எஃப்எம்முக்கும் பிஎம்முக்கும் நடுவில் ஒரு டைம் கொடுப்பார், இல்லை 7:30 மணிக்கு மேலே ஒரு டைம் கொடுப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கறத பொறுத்து அந்த சப்போஸ் 4:30க்கும் 7:30க்கும் நடுவில் கொடுத்துட்டாருன்னா நாங்கள் 7:30க்கு எஃப்எம்மை பார்த்துட்டு வரோம், இல்லை அவர் 7:30க்கு மேலே கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வரோன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து தான் சோனியா ராகுல் சந்திப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அப்போது அமித்ஷா கடைசியில் சந்திக்கவே இல்லை. அவங்க ராத்திரி 10 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்கலை. சோனியா ராகுலையும் சந்திக்க முடியல. அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இன்றைக்கி இது மாதிரி அமித்ஷா சந்திப்பே நடக்கலை, நாளைக்கு வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோன்னு சொன்னபோது அவங்க என்ன சொல்லிட்டாங்களாம், இல்லை நாளைக்கு எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, ஸோ ராகுலுக்கு வேறு வேலை இருக்குது, நாளைக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சந்திங்க, 11ஆம் தேதி நீங்கள் நிதி ஆயோக்கோ ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு வரும்போது சந்திங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ நீங்கள் அமித்ஷாவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நீங்கள் எங்களை கோட்டை விட்டீங்கன்ற மாதிரி காங்கிரஸ் வட்டாரத்தில் இங்கே இருக்கிற தாவேக்கு ஆதரவு காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. என்னடா அது, நம்ம போன இடத்துல நம்ம ஆள் வந்து விஜய் வந்து நமக்கு ராகுலெல்லாம் சந்திக்காது, அமித்ஷாவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதையும் கோட்டை விட்டு கடைசியில் அவர் சந்திக்காமல் கடைசியில் ராகுல் சோனியாவையும் சந்திக்காமல் போயிடுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தாவேக்கா தரப்பில் கேட்டால் அமித்ஷாட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்கல, சோனியாட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்கல, ராகுல்ட்டையும் அப்பாயின்மெண்ட் யார்ட்டையுமே கேட்கலைங்க, அதனால் சந்திக்காமல் வந்தது கரெக்ட் தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. எது உண்மைன்றதை விஜய் வாயை திறந்தாதான் தெரியும், இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் வேறொரு வடிவத்தில் இந்த விஷயங்களை வெளில வரலாம். டெல்லியிலேயே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, சிஎம் சார் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற குரல்கள் எல்லாம் நம்ம ஆடியோவில் கேட்க முடிஞ்சுது. இன்னொன்று, அது ஒரு மரபு, நீங்கள் டெல்லியில் இருக்கிறப்ப செய்தியாளர்களை சந்தித்து பேசுனீங்கன்னா தான் அகில இந்திய அளவில் நேஷனல் மீடியா கவர் பண்ணுவாங்க, தமிழகத்தின் குரல் அப்படி தான் தேசிய அளவில் ஒழிக்குன்ற மாதிரியான பார்வையும் இப்போ அதுவும் ரொம்ப பெருசாக பகிரப்படுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இவரை பொறுத்த மட்டும் சார் காங்கிரஸை வந்து மெஜாரிட்டிக்காக உள்ளே சேர்த்துட்டாரே தவிர இவருக்கு வந்து இப்போது ஒரு சங்கடமான ஒரு நிலையில் இருக்கார் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தியெல்லாம் பார்த்தா வச்சுக்கோங்களேன்,
அது வந்து ரொம்ப அவங்களோட ரொம்ப நெருங்கி போயிட்டா மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கும். அது வேண்டாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரோன்னு ஒரு எண்ணம் வருது ஆக்சுவலாக. இவரே avoid இவரே வந்து ஒரு கேரளாக்கும் போல பார்த்தீங்களா, அவர் அந்த முதலமைச்சர் பதவியேற்புக்கு போல. அதனால சரி வேற வழி இல்லாத நமக்கு மெஜாரிட்டி சேர்க்கணுன்றதுக்காக காங்கிரஸ் முதல்ல இழுத்துட்டோம். நம்ம காங்கிரஸும் வந்து அவங்களுக்கும் நம்ம கூட சேரதில் ஒரு ஆர்வம் இருந்து வந்துட்டாங்க. கூட்டணி ஆனால் கூட்டணி ஓகே. ஆனால் அதே சமயம் ரொம்ப அவங்களோட நெருங்கி இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம காமிச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 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 அடி அவங்களை தள்ளியே நிற்க வைக்கிற மாதிரியான கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்லையே அவங்களை டீல் பண்ணணும். ஏன்னா வந்து பாஜகவை ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு பாஜகவுக்கு என்னென்னா திமுக தோற்றது சந்தோஷம் அவங்களுக்கு. அது விஷயம் வேறு. பாஜகவுக்கு அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, திமுக தோத்துதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸை வந்து நீங்கள் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டார்ல விஜய், அது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சவுத் எடுத்தால் உங்களுக்கு கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. அப்படின்ற போது சவுத்தில் வந்து காங்கிரஸுடைய செல்வாக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வருது இல்லை, அதுதான் அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம மத்திய அரசை நம்பி தான் நம்ம எல்லா உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம், நமக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு, நம்ம காங்கிரஸை சேர்த்துட்டோம் வேறு வழி இல்லாமல். ஆனால் அவங்களோட ரொம்ப அந்த தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம உருவாக்கிக்க கூடாது. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைல்லையே டீல் பண்ணலாம். ஒரு ஒரு கொஞ்சம் 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 ஒரு அவங்கள பின்னாடி வச்சே நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து விஜய் இருக்காரோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நேற்று நினச்சிருந்தா அவர் வந்து சோனியா ராகுல்லாம் பார்த்துருக்கலாம், இல்லை இன்னைக்கு கூட இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம். அது பார்க்காத வந்ததுக்கு அமித்ஷா பேரை சொல்லி பார்க்காத ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரா, இல்லை உண்மையிலேயே பார்க்க வேணான்னு அவர் நினச்சிட்டாரா, இல்லை அப்பாயின்மெண்ட் கேட்கவே இல்லையா, இல்லை கேட்டு வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரா, இல்லை அதனால் செய்தியாளர்களை சந்திச்சா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அது போகிற போக்கில் இன்னும் 5 வருஷம் செய்தியாளர்களே சந்திக்காத ஒரு முதலமைச்சராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மோடி அது மாதிரி பல வருஷங்கள் இருந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்குன்னு அவர் நினச்சிட்டார் போல் இருக்குது. அதனால் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீடியாவுக்கு வந்து பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட ஆதரவோடு நான் ஆட்சிக்கு வரலன்னு நினைக்கிறாரோன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்போ தமிழகத்தில் நீங்கள் தவிர்க்கிறீங்க, அது ஒன்று, அதுவே விவாத பொருளாக இருக்குது. இப்போ நீங்கள் டெல்லியில் போயிருக்கிறீங்க, பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து இப்போ ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாட்டில் ப்ரெஸ்ஸை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் டெல்லியில் பார்த்துருவாங்க, நான் இந்த கோரிக்கைகள் வச்சேன், இதுக்கு பதில் சொல்லப்பட்டதுன்னு. அதையும் தவிர்ப்பது சரியாக இருக்குமா? நீங்கள் அப்போ என்ன சொல்லப்பட்டது, என்ன சொன்னோன்றதெல்லாம் தெரியாம அந்த எந்த பிரச்சனையும் சந்திக்க ரெடியா இல்லை. அது நேஷனல் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது தமிழ் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, லோக்கல் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நான் யாரையும் சந்திக்க மாட்டேன். எங்கள் அமைச்சர்கள் வேணால் ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் விஜய் தான், அவரும் விஜய் தான், நானும் விஜய் தான், அவரும் விஜய் தான், நாங்கள் சந்திக்கிறோமே சார் அப்படின்றார் அவர். இது ஒரு எப்படி சமாதானமாக எடுத்துக்க முடியும்? நம்ம ஒரு முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணுன்றது ஒரு குறைந்தபட்ச ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், இதில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு முதலமைச்சர் தான். அப்பாயின்மெண்ட் கேட்டாரா இல்லையா அமித்ஷாட்டுன்னு தெரியாது, சோனியா காந்திட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் யார் பதில் சொல்ல? அப்போ கேட்டுட்டு நீங்கள் சந்திக்காத வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்ற விஷயமும் இங்கே வருது. ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் சந்திக்காத இருந்ததுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்ற விஷயம் வருது. அவங்க வந்து உங்களை இல்லைங்க மறுநாள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது வேறு இருக்குன்னு உங்களை அவங்க பார்க்காத இருந்தது ஒரு விஷயம். அந்த விஷயமும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். விஜயவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை, அதை தானே அவருமே சொன்னார். இது யூகங்களுக்கும் வதந்திகளுக்கும் இந்த மாதிரியான வெவ்வேறு விஷயங்கள் பரவுறது இருக்குல்ல, அதை அவங்க ஏன் விரும்புகிறாங்க? அது ஒரு தாவேக்காரர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வதந்திகள் 2 நாள் இருக்கும் சார், அதுக்கப்புறம் இட் வில் டை டவுன், அது வந்து அது அப்படியே காலாவதி ஆகிடும், அல்லது வந்து அது மறைஞ்சு போயிடும், அது மக்கள் மனசில் நிற்காது சார். வரட்டுமே 2 நாள் அப்படி போயிட்டே இருக்கட்டுமே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வரும், அது ஒரு 2 நாள் அது இருக்கும் போயிடும். இதை பற்றிலாம் எதுக்கு சார் கவலை பண்ணோம்? விஜய் வந்து ஒரு சிஇஓ மாதிரி ஆட்சி பண்ணுறார். சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஆட்சி பண்ணுறாரு சார். காத்தால 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறார், 5:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறார், சனி ஞாயிறு லீவு. அவர் 24 மணி நேரம் பாலிட்டிஷியன் கிடையாது சார். அவர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அவர் வந்து செயல்பாடுகளில் தன்னோட இதை காமிக்கணும்னு நினைக்கிறார். இந்த பழைய மாதிரியான பாணிகள்லாம் அவருக்கு தேவையே இல்லை சார். உங்களெல்லாம் சந்திச்சு என்கிட்ட சொல்கிறார், உங்களெல்லாம் சந்திச்சு அவருக்கு என்ன சார் ஆக போகுது? உங்களை நம்பி அவர் ஆட்சிக்கு வரல சார். அது ஒரு கட்சியாக இருக்கிறப்ப அந்த தன்மை. ஒரு அரசு, இப்போ ஒரு அரசின் பிரதிநிதி, அவங்க ஒரு அரசு என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்ற கேள்விகள் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு அரசியல் உறவுக்கே ஒரு கேள்வி, திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது மிக கடுமையான பாஜக எதிர்ப்பு தான், காங்கிரஸோட கூட்டணி தான். திரு மோடி அவர்களை பார்ப்பாங்க, அப்புறமே நேராக போய் திருமிகு சோனியா காந்தியை பார்க்குற தன்மையும் இருந்தது இல்லை. ஏன் அப்படி இவங்க டீல் பண்ணலையா? 2 பேருமே சந்திச்சுட்டு வரோம்னு அந்த மாதிரிலாம் யோசிக்கலையா?
முதல்ல மெஜாரிட்டிக்காக காங்கிரஸ் இழுத்துட்டாங்க. இப்போ ஃபர்தராக வந்து அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறது வந்து பாஜக கிட்ட அந்த அந்த கவர்மெண்ட் கிட்ட அணுகி நிதி வாங்குற ஒரு விஷயம். நீங்கள் டிஎம்கே மாதிரி ஃபைட் பண்ண முடியாது. அது ஃபைட் பண்ணியிருந்தா 5 வருஷம் ஃபைட் பண்ணுறதுலே போயிடும் உங்களுக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு முறை இல்லாமல் நம்ம வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற மாதிரி இருக்கலாமான்னு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப நாள் எடுபடாது. இப்ப நீங்க சொல்ற இடம்ன்றது பிரியா, நீங்க ரொம்ப முக்கியமான இடத்தை காங்கிரஸ் எதிர்பார்க்கும். ஒருவேளை நம்மள சைட்லைன் பண்றாங்களோன்ற ஆமா, டெஃபினட்டா வரும். இப்ப நேத்து பினராயி விஜயன் அவர்கள் வீட்டுல சோதனை நடக்குதுன்னா சிபிஎம் கேக்குறாங்களே விஜய் இதை பத்தி அறிக்கை கொடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும்னு. இப்ப ஆதரவு கொடுத்தவங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்காம இருக்க மாட்டாங்கல்ல. அதுலலாம் இவங்க வந்து கண்டனம் இப்போ பிஎம்சி ஸ்கூல்லையே விஜயோட ஸ்டாண்ட் என்ன நமக்கு தெரியல. நாளைக்கே 4 பிஎம்சி ஸ்கூல் வந்தாலும் பரவாயில்ல, 3000 கோடி பணம் வருதுன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ அவரோட இருமொழி கொள்கை அடி வாங்குது இல்லைங்க. அப்போது எப்படி ஒரு போவார்னு சொல்ல முடியல. இதெல்லாம் தான் விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத இருக்கிறது, அல்லது வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணாத இருக்கிறது, இது மாதிரி மீட் பண்ணாத இருக்கிறது அவருக்கே வந்து நல்லது இல்லை. ஈவன் ஃபார் ஹிம் இட் இஸ் நாட் குட். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு நீங்கள் ஒரு தகவலை சொல்கிறீங்க, திமுக அதிமுக வேண்டாம் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போன்ற அந்த மனநிலையில் நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உங்ககிட்டேருந்து உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி பல விஷயங்கள் எப்படி அணுகுறீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் வந்து நீங்கள் ப்ரெஸ் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். உங்கள் கவர்மெண்ட்டுடைய செய்தி குறிப்புலாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. அது நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பிலே 1008 பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம இப்போ பேசுகிறோம். நம்ம அதுவே ரொம்ப தப்பாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது யாராவது வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது விஜய்க்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே பத்திரிகைக்காரங்களாம் உண்மையான பத்திரிகைக்காரங்களாம் இருக்காங்களா? ஒருத்தர் ஏடிஎம்கேவா இருக்கார், ஒருத்தர் டிஎம்கேவா இருக்கார், நியாயமான கேள்வி கேட்பீங்களா? விஜய் வேணும்னு மடக்கணும்னு பர்சனல் கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் எப்படி சார் அவர் ஒத்துப்பார்? நீங்கள் வேணும்னு அவரை ஊன் பண்ணுற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு அவங்களே ஒரு ப்ரிசூம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கட்சியா நீங்க சொல்வதில் ஓகே. ஆனால் ஒரு முதலமைச்சராக நீங்கள் அப்படி இருக்க முடியாது இல்லை. நீங்கள் அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸோ இல்லை வந்து என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயங்களோ, இல்லை நேற்று நடந்த விசிட்டில் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்தது போன்ற விஷயங்களோ அப்போ கேட்பாங்க. ப்ளஸ் சார் இந்த பிஎம்சி ஃபண்டு என்ன சொன்னீங்க, அதை பற்றி கேட்டிங்களா? இல்லை ஜல்ஜீவன் நமக்கு வர வேண்டிய பணம் என்னாச்சு? இல்லை மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் பாக்கி வச்சுருக்காங்களே சார், அந்த பணத்தில் நிறையா இன்னும் வேலை செஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்காத இருக்கு நிறையா பஞ்சாயத்தில், அந்த பணம் கேட்டிங்களா இல்லையா? பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பல திட்டங்களுக்கு இன்னும் பணம் வரல. ஏன்னா சென்டர் மத்திய மாநில அரசுகள் பங்கு கொண்டு வர திட்டங்கள் பலது இருக்குது. அதில் இன்னும் பணம் வராத விஷயங்கள் பலது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க முடியல. இப்போ எதுவுமே இல்லை, ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அதுவே குழப்பமான ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கும்போது அப்போ ஒரு இன்டராக்ஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் நடத்த முடியும்? இன்னொன்று, இப்போ பாஜக அரசு, மத்திய அரசுன்னு கூட வச்சுக்கலாம், பாஜக நலனில் இருந்து தான் ஒரு அரசியல் பார்வைலாம் இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்க பிரியன்? ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஓரவஞ்சனை எதிர்கட்சியாக தான் எங்களை டீல் பண்ணாங்கன்ற விமர்சனம். இவரை எப்படி பார்க்குறாங்க? இனிஷியலில் எப்படி தோணுது? மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எப்படி இவரை டீல் பண்ணுறாங்க? இல்லை, அமித்ஷா வந்து நேற்று இவரை சந்திக்காது இருக்கிறதுலேருந்தே அவரோட மனநிலை வந்து இவர் காங்கிரஸோட போனது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்படுறது. ஆக்சுவலாக இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா, அவர் ரத்து பண்ணாரா, இதெல்லாம் வந்து ஒரு மூடு மந்திரமாகவே இருக்கும்போது இல்லையே வேற என்ன பண்ணுவாங்க? நம்பர்ஸ் இல்லை, அதனால சேர்த்துட்டாரு. அவங்க வந்து நம்பர்ஸ் இல்லாட்டியும் அவங்க சேர்த்துனது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, உறுத்தலாக இருக்குது அவங்களுக்கு. அரசியலில் என்ன மாறுதல் வேணால் நடக்கலாம். 29 நோக்கி போகும்போது எப்படி வேணா சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறலாம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களும் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் அது ஆக்சுவலாக. இவர் எப்படி அதே மாதிரி விஜயோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் இவர் பாஜகவோட எந்த அளவு இணக்கமாக இருந்து நிதி வாங்குறாரு, அந்த இணக்கமாக இருக்கிறது எந்த எல்லை கோடு வரையும் அந்த இணக்கம் போகுது, அதை தாண்டி போதா, பாஜக பண்ணுற பிளவுவாத அரசியலை ஆதரிக்கிற நிலைமைக்கு போகிறாரா, இல்லை பாஜகவோட சில கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்காத சில கொள்கைகளை ஏற்கக்கூடிய அளவுக்கு போகிறாரா அப்படின்ற அந்த எல்லை கோடு இருக்குல்ல, அந்த லக்ஷ்மண ரேகாவை ஒரு எப்போ தாண்டாருன்னு இந்த கூட்டணி கட்சிகளும் பார்த்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஏன்னா நேற்றே வந்து காங்கிரஸ் மந்திரி என்ன சொல்கிறார், விஸ்வநாதன் முதலமைச்சர் சான்சலராக இருக்கணுன்றது திமுகவுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் முந்தைய அரசு எடுத்த நிலைப்பாடை நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மாறுறாரு. அதுக்கு உடனே விசிகாலேருந்து கண்டனம் வருது. ரவிக்குமார் எம்பி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விசிகா போன்ற கட்சிகள் சும்மா இருக்காது. அப்போ அந்த பாஜகவை நீங்கள் அணுகிற விதம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது. அந்த எல்லை கோடை வந்து விஜய் எந்த இடத்துல தாண்டாருன்றதை பொறுத்து தான் இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்களா இல்லை ஆர்ப்பரிக்கிறாங்களான்னு அப்போ தான் தெரியும். சொல்கிறது இப்போ லக்ஷ்மண ரேகா கூட
தாண்டறதா இல்லையான்றதுதான் ஒரே ஸ்டாண்டு தான். ஆமா. ஆனா இது இவரோட நிலைன்றது கத்தி மேல பயணிக்கிற மாதிரி பயணிக்கணும், ஆமா. இருக்கு. நீங்க ஒவ்வொரு அந்த நாளும் கத்தி மேல ஆமா. பயணிக்கிற மாதிரி நீங்க இருக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பக்கம் நீங்க போகாத இந்த பக்கமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிதி வர்றது எப்படி இருக்கு, நிதி போன்ற விஷயங்கள் எப்படி பாஜக உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆக்சுவலா. ஓகே. அதனால அந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் ஆடுறாரா இல்ல கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போறாரா, கூட்டணி கட்சிகளை பகைத்துக் கொள்கிறாரா, இன்னும் அதுல இன்னொரு கூடுதலா நம்பர்ஸும் இல்லாதது அது வேற ஒரு பெரிய விஷயம். நம்ம அதனால தான் என்ன பண்றாரு, இந்த ஆட்டத்தை ஆடுறாரு, இந்த குதிரை ஆட்டத்தை இங்க ஆடின்னு இருக்காரு. இதன் மூலமா ஒரு 118 பேர் நம்ம ஆட்கள், தாவேக்கா ஆட்கள் 118 பேர் இருந்தால் பெட்டர்னு ஆடுறாரு. அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த காலி இடங்கள்ல எல்லாம் வின் பண்ணி ஆனோம். அது இன்னொரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து அவருக்கு இருக்குமா, பொது தேர்தலில் காட்டின ஆதரவு காட்டுவாங்களா, அதெல்லாம் இருக்கு. இவர் எதிர்பார்க்குறாரு தாவேக்காலேருந்தே ஒரு 118 பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுடைய ஆதரவு இருந்தால் இருக்கிறதோ இல்லையோ பரவாயில்ல, தாவேக்காலேருந்து 118 பேர் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் குறிப்பாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஒருவேளை ஒரு 118 120ன்னு இருந்திருந்தா இன்னும் கூட கொஞ்சம் அப்படி வைப்ரண்டா இருந்திருப்பாங்களோ. அப்படி வைப்ரண்டான பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னதுனாலே வைப்ரண்டா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவரோட பெரிய சிக்கல் வந்து கவர்னன்ஸ் சார், நிர்வாகம். அவர் வந்து ஏன்னா ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டார். இப்போ விவசாயிகள் விஷயத்திலே வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அவரால். அப்படி இருக்கும்போது அவர் வந்து 6 சிலிண்டர் எங்கேருந்து கொடுக்கறது, 2500 எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் மத்திய அரசோட நிதி வரலைன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அடுத்த நிமிடமே இலவச பயணம், பேருந்து பயணம்ன்ற வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்போ அவர் நிறைவேற்றுறது? பெரிய எதிர்பார்ப்பில் அவருக்கு ஓட்டு போட்டுக்கலாம் நிறைய பேர். எல்லாரும் ஒரு நீங்க மூத்த பத்திரிகை உங்க அனுபவத்திலிருந்து சொல்லுங்க, நரசிம்மராவோட இவரை ஒப்பிட்டு சிலர் எழுதுறதெல்லாம் அவரும் இப்படிலாம் ரொம்ப பேச மாட்டாருங்களாம் பேசுறாங்கல்ல, அந்த ஆட்சியை நீங்க பார்த்துருக்கு. அதை இப்படி இதை ஒப்பிடுவது சரியா ரெண்டையும்? அது நரசிம்மராவுக்கும் அந்த மெஜாரிட்டி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் அவரும் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நடந்து வந்தார். அவருடைய ஆட்சியில் வந்து அப்போ போட்ட அந்த பொருளாதார திட்டங்கள், அந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், மன்மோகன் சிங் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அது வந்து இன்னைக்கு இந்தியாவையே மாற்றி விட்டுருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அப்போ போட்ட அடித்தளம் தானே அதெல்லாம் வந்து. ஸோ அவர் நிர்வாகத்தில் அனுபவப்பட்டவர் சார். அவர்லாம் அதுக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில் சிஎம்மாக இருந்தவர், பல வருட காலம் பழுத்த அனுபவம் பெற்றவர் ஆக்சுவலாக வந்து. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் இன்டெலிஜென்ட்டாக நல்லா டீல் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அவரே வந்து 96 வந்து இங்கே தடுமாறிட்டார். காங்கிரஸ் வந்து ஜெயலலிதாவோட உறவு வச்சு கடைசியில் காங்கிரஸே பிளந்து போய் தாவேக்கான்னு மாறிட்டு அவராலே இந்த நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை டீல் பண்ண முடியல ஆக்சுவலாக, காங்கிரஸ்காரங்களை டீல் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து நிர்வாகத்துக்கு இப்போ தான் வந்தால் கூட இந்த பழைய காலத்தில் நடந்த பல விஷயங்கள்லாம் வந்து இந்த தாவேக்கா தரப்புக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால, அதாவது இந்த மாதிரியான அரசியலில் முதுகில் குத்துற விஷயங்கள், ஆளை இழுக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ இவங்களும் வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தாவேக்கா ஆட்களை வச்சே 118 பேர் காட்டணுன்றதுக்கான ஒரு விளையாட்டில் இவங்க இறங்கியிருக்காங்க. அதே சமயம் அந்த விளையாட்டில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆவாங்க இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறது, இந்த சென்டரோட வந்து இணக்கமாக இருந்து நிதியை வாங்குறது, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எல்லா இடத்துலையும் டீல் பண்ண வேண்டியிருக்கிறதுனால விஜயை பொறுத்த மட்டும் மௌனமாக இருக்கிறது பெட்டரு அப்படின்னு அந்த லெவலில் இருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி 4 திசைகளில் இருந்தும் நெருக்கடி வருது. நம்ம இதை நம்ம பேசி ஏதாவது குழப்பத்தை மீண்டும் உண்டாக்கக்கூடாது. இது சம்மந்தமாக நம்ம ஏதோ ஒரு வார்த்தை பேசினா அதை இன்னும் அடுத்த 10 நாட்கள் மீடியா அதை வச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னு பேசாமல் இருக்காரோன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.